மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டரினுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 3, இறைவனுடன் இரண்டர கலப்பதையே லட்சியமாக நிர்ணயித்து கொள்ளுங்கள், லட்சியத்தை எய்தும் வரை ஓயாதீர்கள். இந்த நியமத்தில் மனித வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியத்தை பற்றியும், அந்த இறுதி லட்சியத்தை நாம் நமக்காக ஏற்றுக்கும் போது என்ன நடக்குது, அந்த நிலையை அடையிறதுக்கு நமக்கு எதெல்லாம் உதவுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்திலேயே தான் அடைய வேண்டிய அந்த லட்சியத்தில் தன்னுடைய எண்ணத்தை நிலைநிறுத்திக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அப்போ அந்த மாதிரி லட்சியத்தை நாம் எடுத்துக்கும் போது அப்போது நம்மளுடைய எண்ணமும் நமக்குள்ளே ஏற்படுற அந்த மன உறுதியும் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும். அதாவது நம்மளுடைய லட்சியத்தை நம்மளுடைய கவனத்தில் நிலைநிறுத்தும் போது, அதை எப்போவுமே நம்ம பார்வையிலேயே வச்சுருக்கும் போது நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நம்மளுடைய முயற்சிகள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தீவிரமாகுது. அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தில் நம்மளுடைய எண்ணத்தை தொடர்ந்து நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஆர்வமும் ஏக்கமும் ஒரு சக்தி வாய்ந்ததாக மாறி அதுவே நமக்கு ஒரு உள்நோக்கமாகி அதை அடையிறதுக்கான ஒரு வழியும் நமக்கு ஏற்படுது. தொடர்ந்து அந்த லட்சியத்தின் மேலே நாம் வைக்கிற எண்ணமும் அதுக்கான மன உறுதியும் அதை அடையிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆன்மீக பாதையில் அந்த இறுதி நிலையை நாம் லட்சியமாக்கி கொள்ளலை அப்படின்னா அந்த நிலையை அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்மளுடைய டார்கெட்டுங்கிறது எப்போவுமே ஒரு ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இறுதி நிலையை அடையிறத நாம் லட்சியமாக வச்சுக்காம நடுவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிலையை நாம் லட்சியமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அதுலேயே நம்ம ஸ்டே ஆகிடுவோம். நம்மளுடைய ஆன்மீக பாதையில் இறுதி நிலைன்னு சொல்லப்படுறது தம் அப்படிங்கிற அந்த கடைசி நிலை. அதற்கு முன்னாடி இருக்கிற சத்திய நிலையையே நம்ம இறுதி நிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை நாம் லட்சியமாக கொண்டுட்ருக்கோம் அப்படின்னும் போது அந்த இடத்துலையே நாம் தங்கிடுவோம். அதை தாண்டி நம்மளால் போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆன்மீகத்தில் இறுதி கட்டம் வரைக்கும் போகாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அதனுடைய காரணமும் இதுதான். அவங்க தன்னுடைய லட்சியத்தை முன்கூட்டியே நிர்ணயித்து கொள்ளாதது தான் இதுக்கான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒருத்தர் தன்னுடைய லட்சியத்தை நம்ம பார்வையில் வச்சிருக்காத வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த முயற்சிகள்ங்கிறது தீவிரமாக இருக்கிறதில்ல. இந்த விஷயம் உலக வாழ்க்கைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது லட்சியத்தின் மூலமாக தான் நம்மளுடைய முயற்சிகள்ங்கிறது தீவிரமாக்கப்படுது. இதுக்கு ஒரு படகை ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. நமக்கு சேர வேண்டிய இடத்தை நோக்கி அந்த படகுல இருக்கிற அந்த சுக்கானை நாம் எந்த அளவு திருப்பி கொண்டுட்டு போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படகு நாம் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேருது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இதையே ஆன்மீகத்தில் கொண்டு வரும்போது மனிதனை படகாகவும் அவனுடைய வாழ்க்கையை அந்த ஜீவிதத்தை ஆன்மீக கடலாகவும் எடுத்துக்கும் போது அந்த கடலை நம்மளுடைய ஜீவிதத்திற்கான அந்த கடலை வெற்றிகரமாக கடக்கிறதுக்கு நம்மளுடைய திடமான மன உறுதியாக சொல்லப்படுற அந்த சுக்கானை சரியான வழியில் திருப்புறதுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. வழியில் நமக்கு நிறைய சுழல்கள், அந்த தடைகள், இது எல்லாமே ஏற்படலாம் அந்த கடலை கடக்கும்போது. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு உறுதியான நம்பிக்கையும் மன வலிமை இது எல்லாமே நமக்கு ரொம்ப தேவை. அப்போ அதை எல்லாத்தையும் தாண்டும் போது தான் நம்மளுடைய இலக்குங்கிறது நமக்கு நேராக போகிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. ஒரு லட்சியமில்லாத வாழ்க்கைங்கிறது ஒரு சுக்கான் இல்லாத படகு மாதிரி. நம்மளுடைய அந்த உள்ளார்ந்த சுக்கானா சொல்லப்படுறது நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தீவிர ஆர்வம், ஏக்கம், ஒரு திடமான உறுதிப்பாடு. இந்த ஜீவிதத்தினுடைய கடலை கடந்து ஆன்மீகத்தினுடைய இறுதி இலக்கை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிர ஏக்கம் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்றா சுக்கான்கிறது செயல்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது ஆன்மீகம்ங்கிறது தான் நம்மளுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது அதில் நம்மளுடைய குறிக்கோள்ங்கிறது எல்லாத்தையும் விட உயர்ந்ததாக இருக்கணும். அந்த உயர்ந்த ஒன்றுங்கிறது என்ன? பரம்பொருளோட தொடர்பு கொண்ட ஒன்றை தவிர வேறு எதுவாகவும் அது இருக்கவே முடியாது. அப்போது அந்த எல்லையற்ற பரம்பொருளை அடையிறதுங்கிறது தான் மனிதனுடைய கடமைகளில் முக்கியமான ஒன்றா இருக்குது.
நாம் ஓரொருத்தங்களுடைய எண்ணத்திலையும் அந்த இறுதி இலக்கை நாம் லட்சியமாக எடுத்துக்காத வரைக்கும் இந்த ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக கடக்கிறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வீக உதவிங்கிறது இதில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு பக்தனுக்கு இதில் எந்த அளவு ஈடுபாடு இருக்குங்கிறத பொறுத்து தான் தெய்வீகத்தினுடைய உதவிங்கிறது கிடைக்கப்பெறுது. அந்த ஒரு நம்பிக்கையை நாம் தெய்வீகத்திற்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் தெய்வீகத்தினுடைய உதவி நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய பயணமும் இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த தெய்வீகத்துக்கு நம்மளுடைய அந்த ஒரு நம்பிக்கையை அதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நாம் என்ன பண்ணணும், நமக்குள்ள அந்த உறுதியான நம்பிக்கையையும் மன வலிமையையும் ஏக்கத்தையும் நாம் உருவாக்கிக்கணும். அதன் மூலமாக தான் அந்த உள்ளார்ந்த சக்திக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது கிடைக்கிது, அதனுடைய உதவியும் நமக்கு கிடைக்கிது. அப்போது இதோட விளைவாக அந்த அனந்தத்தில் ஒரு சலனம் ஏற்படுது. அதாவது நாம் நம்மளுடைய அந்த தீவிரமான எண்ணத்தின் மூலமாக அந்த அனந்தத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறோம். அங்கிருந்து ஒரு ஈர்ப்பு கிடைச்ச உடனே பக்தன் தன்னுடைய எண்ணங்களை பரம்பொருள் மேலே மட்டுமே ஒருமுகப்படுத்துகிறான் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் தெரியப்படுத்துது. அதாவது அந்த அனந்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சலனம் அப்படிங்கிறது நாம் எந்த அளவு அதன் மேலே ஒரு ஈடுபாடு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத காமிக்குது. இது அன்பிற்குரியவர் இந்த ஒரு உதாரணத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வருது. இதோட பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்தனுக்கும் அந்த பரம்பொருளுக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளிங்கிறது குறையுது அப்படிங்கிறது தான். தெய்வீகத்தினுடைய கவனத்தை நாம் ஈர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் போதே அந்த ஒரு டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கும் அந்த தெய்வீகத்திற்கும் இடையே குறைய ஆரம்பிக்குது. நாம் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த தனித்திருக்கக்கூடிய உணர்வுங்கிறது மெய்ப்பொருளோட கலந்து கடைசியாக மொத்தமாக அழியிற அளவுக்கு நம்மளுடைய நெருக்கங்கிறது அதிகமாகிட்டே போய் கடைசியில் சிருஷ்டி காலத்தில் இருந்த அந்த உள்ளுரை இயக்க நிலையை அடையுது. அதாவது அந்த தெய்வீகத்தோடு நாம் மெர்ஜாகக்கூடிய அந்த ஒரு நிலையை நாம் அடையிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையை அடையும் போது அந்த ஐக்கியமாகுதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் நாம் நிரந்தரமாக நீடித்திருக்கக்கூடிய ஒன்றா அது ஆட்டோமேட்டிக்காக மாறுது. அடுத்தது அந்த எல்லையற்ற கடலில் நம்ம நீந்த ஆரம்பிக்கிறோம். அந்த நீந்துதல்ங்கிறது நம்மளை மெய்யான வாழ்க்கைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இதுதான் நம்மளுடைய மெய்யான இருப்பிடம் அப்படின்னும் சொல்லப்படுறது. முதல்ல நம்ம இறுதி இலக்கின் மேலே நம்மளுடைய லட்சியத்தை நிர்ணயிச்சுக்கிறோம். அதன் மேலே ஒரு தீவிர ஆர்வத்தையும் ஏக்கத்தையும் நாம் கொண்டுட்டு வரோம். அதனுடைய விளைவாக அந்த அனந்தத்தில் ஒரு சலனம் ஏற்படுது. அப்போது ரெண்டு பக்கமும் ஈர்ப்புங்கிறது அதிகமாகும் போது பக்தனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையேயான நெருக்கம்ங்கிறது குறைய ஆரம்பிக்குது. கடைசியாக அந்த ஐக்கியமாதல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு திடமான மன உறுதியும் திடமான சித்தமும் நமக்கு எந்த அளவு உதவி பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்மளால் இறுதி நிலைக்குள்ளே நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெளிவாகுது. ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட அந்த கடினமான இந்த பிரச்சனைங்கிறது நம்மளுடைய சரியான லட்சியத்தாலும் நமக்குள்ளே ஏற்படுற அந்த மன உறுதியாலும் எவ்வளவு சுலபமாக தீர்ந்துருச்சு அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். முதல்ல நாம் லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தால் நம்மளுடைய முயற்சிங்கிறது அதிகமாகுது. அந்த குறிப்பிட்ட லட்சியங்கிறது எல்லாத்துக்கும் மேம்பட்டதாக இருந்ததுனால நம்மளுடைய ஆர்வம் ஒரு தீவிர ஏக்கமாக மாறக்கூடிய அளவுக்கு அதிகமாகிட்டே போச்சு. நமக்குள்ள ஒரு அமைதியற்ற தவிப்புங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பொறுமையில்லாத தவிப்பு. அந்த ஒரு நிலைங்கிறது நமக்கு பழக்கமாகிட்டதுனால நம்மளுடைய சுபாவங்கள் எல்லாம் முழு வலிமையோட அந்த லட்சியத்தை நோக்கியே நமக்கு திருப்பப்படுது. இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தினுடைய செயல்பாடுகள் உள்நோக்கி திருப்பப்படுதுங்கிறத சொல்கிறாங்க. இதை மாதிரி நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரு தீவிரமான ஏக்கத்தையும் ஒரு அபரிவிதமான பொறுமையின்மையையும் நமக்குள்ளே உருவாக்கிக்கணுங்கிற முடிவுக்கு நம்ம வரோம். அப்போது நமக்குள்ளே ஏற்கனவே அந்த சிருஷ்டி காலத்தில் இருந்த அந்த மையத்தினுடைய சக்திங்கிறது நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை இன்னும் விரிவுபடுத்தி நம்ம லட்சியத்தை கைகூடறதுக்கு அந்த தெய்வீக சக்தியும் நமக்கு உதவி பண்ணுது. முதல்ல நாம் லட்சியத்தை நிர்ணயிச்சுக்கணும். அந்த லட்சியத்துக்கான தீவிர ஏக்கத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கணும். மூணாவது,
ஒரு உந்துதல் அளிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளார்ந்த நோக்கத்தை நம்ம அமைச்சுக்கணும். இது மூணு சேரும்போது நம்மளுடைய முயற்சிகளை இதுவே ஊக்குவிக்கிறதா அமையுது. அப்போது நம்மளுடைய அந்த லட்சியத்தை நாம் ஆழமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆர்வங்கிறது இன்னும் பல மடங்காக அதிகமாகுது. அப்போது அந்த பயணத்தினுடைய ருசியை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். கடைசியில் அதுவே ஒரு ஆழமான ஏக்கமாக நமக்குள்ளே உருவெடுக்குது. அதாவது ஒரு அமைதியற்ற தவிப்பாக நமக்குள்ளே உருமாறுது. லட்சியத்தை நோக்கின நம்மளுடைய பயணம்ங்கிறது நம்மளுடைய இதயத்தையும் மனதையும் உள்ளடக்கின ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இறுதி நிலையை நமக்குள்ளே நாம் ஒரு லட்சியமாக நாம் கொண்டுட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு உறுதிப்பாடுங்கிறது உருவாகுது. அதே வேளையில் நம்மளுடைய இதயத்திலையும் ஒரு ஏக்கம் உண்டாகுது. அப்போது மனமும் இதயமும் ஒன்று கலந்த நிலையில் செயல்படுது. இதயத்தில் ஒரு உள்முக ஈர்ப்புங்கிறது உருவாகும் போது மனம் அதுக்கான உந்துதலை உருவாக்கி கொடுக்குது. மனதில் ஏற்படக்கூடிய அந்த உந்துதல்ங்கிறது நமக்கு இன்னும் ஒரு மனோபலத்தையும் நம்பிக்கையும் தடைகளை தாண்டி நம்ம பயணிக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. அப்போது தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது நமக்கு நம்பிக்கையும் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியினுடைய ரகசியங்கிறது 3 அம்சங்களை கொண்டுட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, முதல்ல தொடர்ந்த பயிற்சி, அந்த இடைவிடாத பயிற்சிங்கிறது. 2வது தெளிவான உள்நோக்கம், அதில் எந்த குழப்பமும் இல்லாமல் இறுதி லட்சியத்தின் மேலே நாம் வச்சிருக்கிற அந்த தெளிவான ஒரு ஈடுபாடு. 3வது அதில் நாம் காமிக்கிற தீவிர ஏக்கம், அந்த உள்ளார்ந்த ஏக்கம் அப்படிங்கிறது. இப்போது இது 3 தான் நம்மளுடைய வெற்றியை சுலபமாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது தொடர்ந்த பயிற்சி, இடைவிடாத பயிற்சிங்கிறது கர்ம யோகமாகவும், தெளிவான உள்நோக்கங்கிறது ஞான யோகமாகவும், தீவிர ஏக்கம்ங்கிறத பக்தி யோகமாகவும் சொல்லப்படுறது. இந்த 3 விஷயத்தையும் நாம் தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது நம்மளுடைய மனப்போக்கு எல்லாமே லட்சியத்தை நோக்கி உண்மையாகவும் தீவிரமாகவும் திசை திருப்பப்படுது. நம்ம மனதில் இருக்கிற எல்லா திறன்களும் பல வழியாக பிரிஞ்சு போகாமல் நம்மளை ஒருமுகப்படுத்தி அதுவே ஒரு சக்தியாக மாறிடுது. இதெல்லாம் எப்படி உருவாகும்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு தீவிரமான பயிற்சிங்கிறது நமக்கு இருக்கணும், அதாவது தொடர்ந்த பயிற்சிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமக்கு மாஸ்டர் கொடுத்துருக்கிற இந்த 10 நியமங்களுமே தனித்துவம் வாய்ந்த ஒன்று. இதில் ஒன்றொன்றுமே மனித வாழ்க்கையினுடைய பூரணத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. அதாவது முத்து மாலையில் இருக்கிற முத்துக்கள் மாதிரி. இதில் வரிசையாக இந்த முத்துக்கு அப்புறம் இந்த முத்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சமமான முக்கியத்துவங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த 3வது நியமம்ங்கிறது நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பினுடைய முழு தத்துவத்தையும் சாரமாக கொண்டுட்டுருக்கு. தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதின் மூலமாக, இந்த லட்சியத்தை நிர்ணயிக்கிறதின் மூலமாக இதை நம்ம உண்மையிலேயே அனுபவத்தில் தான் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது இந்த 2வது நியமத்துக்கும், 2வது நியமத்தில் பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. அந்த 2வது நியமத்துக்கும் 3வது நியமத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இது 2மே ஒன்றுக்கொன்று இணைந்த விஷயம். நாம் பிரார்த்தனையை பயிற்சி பண்ணும்போது ஆதி மூலத்தோடு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். தியானத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம சொல்லும்போது நம்மளுடைய இதயத்தினுடைய அடிய ஆழத்தில் இருந்து அது ஒரு ஏக்கமாக நாம் அந்த பிரார்த்தனையை சப்மிட் பண்ணுறோம். அந்த மாதிரி சப்மிட் பண்ணும்போது ஆதி மூலம்ங்கிறது நம்மளை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றா மாறிடுது. அதோட கூட நாம் லட்சியத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு அந்த பிரார்த்தனையை நம்ம சொல்லும்போது அந்த தொடர்புங்கிறது, ஆதி மூலத்துடனான நம்மளுடைய தொடர்புங்கிறதுக்கு இன்னும் ஒரு உயிரோட்டம் கிடைக்குது. அந்த உயிரோட்டம்ங்கிறத நாம் தொடர்ந்து வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அது இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறிடுது. அதாவது அது இன்னும் ஒரு உணர்வுபூர்வமான செயல்பாடாக மாறிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. மனித வரலாறு எல்லாத்துலேயுமே முனிவர்கள், விஞ்ஞானிகள், மத தலைவர்கள், தத்துவவாதிகள், சிந்தனையாளர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விங்கிறது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது மனித வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி. நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், என்னுடைய ஜீவிதத்தினுடைய இறுதி நோக்கம் என்ன, இதுக்கப்புறம் நான் எங்கே போவேன், இந்த மாதிரியான கேள்விகள். இதுக்கான பதில்களையும் தொடர்ந்து யோசித்து அதை கொடுக்கறதுக்கு முயற்சியும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சில மரபுகளில் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் சொல்கிறாங்க, அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க.
வேறு சில மரபுகளில் நம்மளுடைய கர்ம வினை கடன்களை தீர்க்கிற வரைக்கும் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோட்சம் அடையிறோம் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேள்விக்கு நம்மளுடைய பாபுஜி மாஸ்டர் புதுமையான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு. நாம் எதை பெற்றிருந்தால் அனைத்தையும் பெற்றவர்களாக ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புறாரு. அதாவது நமக்கு எது கிடைச்சா நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. அப்போது அது ஒரு செல்வமாவோ இல்லை ஒரு அதிகாரமாகவோ ஒரு புகழோ அறிவோ அன்போ மகிழ்ச்சியோ கூட கிடையாது. இதெல்லாம் கிடைச்சதுன்னா நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது இது எல்லாத்துக்குமே மூல ஆதாரமாக இருக்கிறது என்ன? அந்த எல்லாத்துக்குமான மூல ஆதாரங்கிறது சிருஷ்டியினுடைய மூல ஆதாரம். அதை தான் நாம் ஆதி மூலம் மூல முதல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ அந்த இடத்தோட நாம் ஐக்கியமாகிறோம் அப்படின்னும் போது நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. அந்த ஆதி மூலத்துடனான முழுமையான ஐக்கியம்ங்கிறது என்ன அப்படிங்கிற இன்னொரு கேள்வியையும் மாஸ்டர் கேட்குறாங்க. கேட்டுட்டு ஆதி மூலம் அப்படிங்கிறது சத்திய நிலை, கடவுள், மூல முதல், இறுதி பரம்பொருள், மூல ஆதாரம், இந்த மாதிரி எப்படி வேணாலும் நாம் சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே அந்த இறுதி மையத்திலிருந்து வந்தது தான். அப்போது படைப்பு எல்லாத்துக்குமான ஒருமைத்தன்மையினுடைய வெளிப்பாடு தான் அது. அந்த ஆதி மூலத்தோட ஒன்றுபடக்கூடிய அந்த பூரண நிலையை நாம் அடையிறதுக்கு நம்மளுடைய உணர்வுற நிலையை பயன்படுத்தி இதய மண்டலம், மனமண்டலம், மைய மண்டலம், இந்த மண்டலங்கள் வழியாக 13 சக்கரங்கள் வழியாக விரிவடையக்கூடிய ஒரு யாத்திரை மூலமாக ஆதி மூலத்தோடு ஒன்று கலக்கக்கூடிய அந்த இறுதி இலக்கை அடையக்கூடிய ஒரு வழிமுறையை பாபுஜி மாஸ்டர் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. அப்போது அந்த யாத்திரையை பூர்த்தி செய்யறதுக்கு முதல்ல நாம் அந்த இறுதி இலக்கை நாம் லட்சியமாக நிர்ணயிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு முதல் படியாக சொல்லப்படுறது. நாம் படிப்படியாக செய்யக்கூடிய இந்த ஆன்மீக பயணத்தில் ஆன்மீகத்தினுடைய லட்சியங்கிறது நம்மளுடைய கண்களில் தென்படாமல் இருக்கலாம் அந்த பயிற்சியில். ஆனால் காடுகள் வழியாக நாம் மலையேறுற மாதிரி தான் இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது. நாம் எவ்வளோ தூரம் போயிருக்கோம், எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை நாம் போய் சேரும்போது கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்து நாம் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் அடையக்கூடிய அந்த சிகரத்தினுடைய காட்சியையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது அதுக்கு நாம் ஓரொரு தியானத்தின் போதும் நமக்கு கிடைக்கப்பட்டதை நாம் உணர்றதும் உள்வாங்கிக்கிறதும் அதை ஜீரணிக்கிறதும் அதோடு ஐக்கியமாகிறதுங்கிற அந்த ஒரு செயல்முறையை செய்யறதின் மூலமாகவும் அதை விரிவுபடுத்துறதின் மூலமாகவும் நம்மளால் ஓரளவுக்கு அந்த ஒரு இறுதி நிலையை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுடைய லட்சியங்கிறது எதிர்காலத்தில் கிடையாது. நம்மளுடைய லட்சியங்கிறது எதிர்காலத்தில் கிடையாது, இங்கே இப்போ இருக்குது. அதுக்கு நம்மளுடைய இதயங்களில் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அதிகமாக வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த 3வது நியமத்தை மாஸ்டர் முடிக்கிறாங்க. 3வது நியமம் இதோட முடிஞ்சது. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.